வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவில் 103 நிமிடங்கள் உரையாற்றி சாதனை படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதுதான் மு.க.ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2021 மணிப்பூர் ஆளுநராகவும் நாகாலாந்து ஆளுநராக பதவி வகித்து வந்த இல கணேசன் மறைவு. மேற்கு வங்காளத்தில் லாரியின் மீது பேருந்து மோதிய விபத்தில் பீகாரை சேர்ந்த பக்தர்கள் 10 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி 103 நிமிடங்கள் உரையாற்றி சாதனை படைத்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது புதிய சாதனையாக மலர்ந்துள்ளது என தொடங்கி 103 நிமிடங்கள் சுதந்திர தின விழா உரையாற்றினார். கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தின் போது 98 நிமிடங்கள் பேசியதுதான் சாதனையாக இருந்தது. இன்று அந்த தனது சாதனையை பிரதமர் நரேந்திர மோடியே முறியடித்து புதிய சாதனையை படைத்துள்ளார். நேருவுக்கு அடுத்தபடியாக அதிக தடவை சுதந்திர தின விழா கொடியேற்றவர் என்ற சிறப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்துள்ளது. இதுவரை 2வது இடத்தில் இருந்த இந்திரா காந்தியின் சாதனையை இன்று பிரதமர் நரேந்திர மோடி முறியடித்துள்ளார். சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நமது நாட்டின் 79வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் காவல்துறை மரியாதையை ஏற்றார். அதனைத் தொடர்ந்து கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி உரையாற்றினார். அப்போது 9 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்காக மாதாந்திர நிதியுதவி ரூபாய் 8000 உயர்த்தப்படும். ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் மாவட்டத்திற்கு ஒரு பயிற்சி பள்ளி அமைக்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 22,000 உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகளுக்கான மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 12,000 உயர்த்தி வழங்கப்படும். 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால நிதியுதவி ரூபாய் 15,000 உயர்த்தப்படும். தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதுதான் மு.க.ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி எனவும் விளம்பர ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக அரசின் நிதியமைச்சர் சமர்ப்பித்த 2024-2025 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பக்கம் 25இல் தாயுமானவர் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்து அது பற்றிய விவரங்களை விளக்கியுள்ளார் என்றும் அதில் ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்திடும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தாய்மானவர் திட்டம் குறித்து விளக்கியுள்ளார். இந்நிலையில் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அத்திட்டத்திற்கு முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம் என பெயர் சூட்டியுள்ளார் என்றும் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 2021 மணிப்பூர் ஆளுநராகவும் தற்போது நாகாலாந்து ஆளுநராக பதவி வகித்து வந்த இல கணேசன் இன்று உயிரிழந்தார். சிறுவயது முதலே RSS அமைப்பில் இருந்த இல கணேசன் தமிழக பாஜக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்தார். பாஜக மாநில தலைவராகவும் இருந்துள்ளார். அதன் பின்னர் 2021 மணிப்பூர் ஆளுநராகவும் தற்போது நாகாலாந்து ஆளுநராக இல கணேசன் பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் சென்னை தியாகராய நகர் வெங்கட் நாராயண சாலையில் உள்ள வீட்டில் அண்மையில் தங்கியிருந்தார். இந்நிலையில் இந்த மாத தொடக்கத்தில் இல கணேசன் வீட்டில் இருந்தபோது அவருக்கு திடீரென்ற இரத்த சர்க்கரை அளவு அதிகரித்தது. இதனால் மயக்கம் ஏற்பட்டு அவர் கீழே விழுந்தார். இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது.
இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இளகணேசன் உயிரிழந்தார். பீகாரை சேர்ந்த பக்தர்கள் மேற்கு வங்காளத்தில் பல்வேறு கோவில்களுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது லாரியின் மீது மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். பீகாரை சேர்ந்த பக்தர்கள் பேருந்தில் பயணித்து மேற்கு வங்காளத்தில் பல்வேறு கோவில்களுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது மேற்கு வங்காளத்தின் பர்த்வான் நகரில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் 10 பக்தர்கள் உயிரிழந்தனர். 6 குழந்தைகள் உட்பட 35 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் பர்த்வான் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களையும் சமாதானத்தை வலியுறுத்தும் வெண்புறாக்களை வானில் பறக்கவிட்டார். அதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் சென்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையிலான காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஆட்சியர் பிரதாப் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் 21 பேருக்கு ரூபாய் 75,23,886 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பட்டுக்கோட்டை அடுத்த சூரப்பள்ளத்தில் செயல்படும் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் 79வது சுதந்திர தின விழா, ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா, மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களை பாராட்டினார். அதன் பின்னர் ஆண்டுதோறும் வழங்கப்படும் சிறந்த மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை ரூபாய் 5,000 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு முறையே 5,000, 3,000, 2,000 என பரிசு தொகையை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஜயகுமார் வழங்கினார். பட்டுக்கோட்டை வட்டம் தொக்காலிக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின விழாவில் தலைமை ஆசிரியர் ஹெலன் அன்புச்செல்வி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் தொக்காலிக்காடு நண்பர்கள் அமைப்பினர் பங்கேற்று அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் 180க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு குடை, தண்ணீர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், எழுது பொருட்கள், ஸ்வீட் பாக்ஸ் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கி பேசினர். அப்போது இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அனைத்து பொருட்களும் வழங்க இருக்கிறோம் என்றும் எங்கள் பள்ளியை தரம் உயர்த்த அரசு முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காவல் ஆய்வாளர் அங்கப்பன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் உட்பட அனைத்து காவலர்களும் பங்கேற்று தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதில் ஓமலூர் காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள், மகளிர் காவல் நிலைய பெண் காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேப்பாக்கம் கிராமத்தில் செயல்படும் அரசு ஆதிதிராவிடர் நல மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்ற பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் முன்னாள் கவுன்சிலருமான ஏழுமலை முன்னிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தெரசி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர பாஜக தலைவர் கோபிநாத் தலைமையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட தலைவர் தண்டாயுதபாணி தொடங்கி வைத்தார். பேரணியில் முன்னாள் மாவட்ட தலைவர் வாசுதேவன் உட்பட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு தேசிய மூவர்ண கொடியை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். பாஜக அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பெருமாள்பேட்டை சந்திப்பில் நிறைவடைந்தது. அதன் பின்னர் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். சென்னை ஈசிஆர் சாலை பனையூரில் செயல்படும் ஸ்ரீ சக்தி வித்யாலயா மற்றும் சோழிங்கநல்லூரில் உள்ள ஆதித்யா பள்ளியில் 79வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ சபரீஷ் மற்றும் ஜெம் தொலைக்காட்சியின் இயக்குனர் பொங்கி பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ சபரீஷ் மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். அப்போது பள்ளி மாணவர்கள் ஆகிய நாம் அனைவரும்
பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களை மகிழ்வித்து வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். இவரை தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியின் இயக்குனர் பொங்கி பெருமாள் பேசும்போது, முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர்களான மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பாரதிதாசன், பாலகங்காதர திலகர் உள்ளிட்ட பல தியாகிகளின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார். விழாவில் மாணவர்களின் படை அணிவகுப்பு நிகழ்ச்சி அனைவரையும் கவரும்படி அமைந்திருந்தது. விழாவில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சி மற்றும் வல்லம் ஊராட்சியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், நித்யா மற்றும் துணைத் தலைவர் சரண்யா பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதேபோன்று வல்லம் ஊராட்சியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மா பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் SA அருள்ராஜ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து 79வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட SC துறையின் தலைவர் தங்கராஜ், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படப்பை விவேகானந்தன், சிறுபான்மை துறை மாவட்ட தலைவர் கீவளூர் K முருகன், சாந்தகுமார், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் செல்வராஜ், ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் வாசு, அம்மன், குமார், நாராயணன், தமிழரசன் உட்பட பலர் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சியில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கோவிந்தசாமி கலந்து கொண்டு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கியதுடன் பல்வேறு கருத்துக்களை வழங்கினார். அதன் பின்னர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பரிசு மற்றும் பரிசு தொகையை வழங்கினர். இதில் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் ராசப்பா, உதவி தலைமை ஆசிரியர் காமராஜ், ஆசிரியை உமா உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நகராட்சி செயல் அலுவலர் ராஜலட்சுமி தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் பேரூராட்சி மன்ற தலைவர் பூசாராணி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். விழாவில் முன்னாள் தலைவரும் மன்ற உறுப்பினருமான செல்வராஜி, துணைத் தலைவர் கோவிந்தராஜ், மன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், ஆசிரியர்கள், பேரூராட்சி அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ஒரத்தூர் தலைவர் வள்ளிசுந்தரம், இளைஞரணி மணி ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் மாணவ மாணவிகளுக்கும் இனிப்புகள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மதிய வேளையில் உணவு வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தலைமையேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். பொள்ளாச்சி அடுத்த ஜமீன் ஊத்துக்குளி பேரூராட்சி அலுவலகத்தில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி கலந்து கொண்டு பேரூராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுடன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திப்பம்பட்டி ஆறுசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ள தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் VGN மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 79வது சுதந்திர தின விழா ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது.
பள்ளி முதல்வர் டாக்டர் வனிதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கம்ம நாயுடு மகாஜன சங்கத்தின் மாநில செயல் தலைவர் மோகன் நாயுடு கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்காற்றிய இந்திய விமானப்படை பைலட்டுகள் மற்றும் வீரர்களை பாராட்டும் வகையில் அவர்களின் பெயர்கள் பொறித்த பதாகைகளுடன் மாணவர்களின் வெற்றி அணிவகுப்பு நடைபெற்றது. இதனை பார்வையிட்ட சங்கத்தின் மாநில செயல் தலைவர் மோகன் நாயுடு மாணவர்களை பாராட்டினார். இதில் TR சுப்பிரமணியன், நிர்வாக துணைத் தலைவர் CGN எத்திராஜுலு நாயுடு, தாளாளர் GTN அசோகன் நாயுடு, செயலாளர் TS முரளி நாயுடு, பொருளாளர் K மோகன் ரங்கசாமி, பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் RB ரவிக்குமார் நாயுடு, பாபுஜி AV ரகு நாயுடு உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கம் மஞ்சம்பாட்டில் செயல்பட்டு வரும் டாக்டர் BS ஐசக் உயர்கல்வி மாற்று ஆராய்ச்சி நிறுவனங்கள் சார்பில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கல்வி நிறுவன தலைவர் டாக்டர் VS ஐசக் ஐயா கலந்து கொண்டு கல்லூரி வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து உள்ளரங்கில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து 2025ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சிறப்பாக பணியாற்றிய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி சுதந்திர தின விழா சிறப்புரையாற்றினார். இதில் கல்லூரி மேலாளர் ஜெய்சன், முதல்வர் பாபுஜி, துணை முதல்வர் திருவழகன், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள், பாராமெடிக்கல் கல்லூரி மாணவர்கள், கல்வியியல் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் நகராட்சி அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவில் நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் பேசினார். அப்போது நகராட்சி சார்பில் முதற்கட்டமாக 500 தெரு நாய்களுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது எனவும், தடுப்பூசி போடுவதால் நாய்களுக்கு வெறி பிடிக்காது எனவும், குடும்பத்தில் ஒரு தெருநாயாவது பொதுமக்கள் தத்தெடுக்க வேண்டும் என்றும் காஞ்சனா சுதாகர் தெரிவித்தார். செம்மஞ்சேரியில் உள்ள சென்ட் ஜோசப் தனியார் கல்லூரியில் இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் 200 அடி உயர கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. விழாவில் கல்லூரியின் தேசிய மாணவர் படை மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பான அணிவகுப்பை நடத்தினர். இதில் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மூவர்ண தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் சுதந்திர தின விழா பேரணி நடைபெற்றது. பேரணியில் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள், விண்வெளி வீரர்களை போன்று மாணவர்கள் வேடம் அணிந்து பேரணியாக சென்றனர். பேரணி ஆண்டிப்பட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளியில் நிறைவடைந்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனை அடுத்து அமைச்சர் திருமுருகன் காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் திருமுருகன் பேசினார். அப்போது காரைக்கால் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரத்தில் பல்வேறு பகுதிகளில் 79வது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரக்கோணம் தி டவுன் ஹால் அரங்க வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பொதுச் செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம் தேசிய கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் சிலைக்கு தலைவர் பாபுஜி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் பொருளாளர் முனுசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று அரக்கோணம் நகரமன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நகர்மன்ற தலைவர் லட்சுமி பாரி,
தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இதில் நகராட்சி பொறியாளர் செல்வகுமார், நகர்மன்ற துணைத் தலைவர் கலாவதி, அன்பு லாரன்ஸ், கவுன்சிலர்கள் துரை சீனிவாசன், பாபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவான்மியூர் அரிமா சங்கத்தின் சார்பில் ராணி மெய்யம்மை உயர்நிலைப் பள்ளியில் BMJF லயன் ரவிச்சந்திரன் தலைமையிலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜய் நிர்மலா முன்னிலையிலும் இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்ற திருவான்மியூர் அரிமா சங்க தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு உதவி தொகையாக ரூபாய் 70,000 வழங்கினார். சென்னை ஆதம்பாக்கத்தில் பாலகிருஷ்ணாபுரம் 4வது தெருவில் பாலகிருஷ்ணாபுரம் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு லயன் ஆரோக்கியராஜ் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக 163வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பூங்கொடு ஜெகதீஸ்வரன், ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் P. முத்து ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவர் TM முத்து கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவில் பங்கேற்றவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் தலைவர் அரவிந்தன், விழாவின் புவனேஷன், ஜெயக்குமார், செல்வம், சரவணன் உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் சங்கத்தின் பொருளாளர் விஜயபாபு நன்றி தெரிவித்தார். இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எல்லாபுரம் ஒன்றியத்தில் கிராம சபா கூட்டங்கள் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்தில் 53 ஊராட்சிகளில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 82 பணப்பாக்கம் ஊராட்சியில் பள்ளி வளாகத்தில் குமரவேல் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசு திட்டப் பணிகள் மற்றும் ஊராட்சியின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் கட்டணம் விரைவாக நிலுவை இல்லாமல் செலுத்துமாறு கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராம மக்களிடம் கேட்டுக்கொண்டனர். வடமதுரை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற வளாகத்தில் ஊராட்சி செயலர் கல்பனா விஜயகுமார் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மார்த்தாள் மனோன்மணி கலந்து கொண்டார். கன்னிகைப்பேர் ஊராட்சியில் மன்ற வளாகத்தில் ஊராட்சி செயலர் பொன்னரசு தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகன் பங்கேற்றார். கூட்டத்தில் பொது சுகாதாரம், சாலை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என விவாதிக்கப்பட்டது. திருக்கண்டலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நகராட்சி ஊராட்சி செயலாளர் உமாநாத் தலைமையில் நடைபெற்றது. இதில் சத்துணவு அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டார். பெரியபாளையம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஊராட்சி செயலர் குமரவேல் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரசு திட்ட பணிகள் குறித்தும் ஊராட்சியின் பல்வேறு வளர்ச்சி பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அக்கரப்பாக்கம் கிராம சபை கூட்டம் பள்ளி வளாகத்தில் ஊராட்சி செயலர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய நாடு விடுதலை அடைந்து 79 ஆண்டுகளான போதிலும் நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன என்று சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவை தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய நாடு விடுதலை அடைந்து 79 ஆண்டுகள் ஆன போதிலும் நாட்டின் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன எனவும் இதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் பாடுபட்டனர் எனவும், ஆனால் 11 ஆண்டுகளில் என்னென்ன நடக்கிறது என்பதை நினைத்து தேச மக்கள் வேதனை வருகின்றனர் என்றும், எல்லா உரிமைகளையும் பறித்து பணத்தை பறித்தார்கள் எனவும், பண மதிப்பிழப்பின் மூலமாக கருத்துரிமையை பறித்தார்கள் எனவும், இப்போது ஓட்டுரிமையையும் பறிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே காளி ஊராட்சியில் அடிப்படை வசதிகள், இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்தும், அரசு தரப்பில் தரமற்ற வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் பொதுமக்கள் தங்களின் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த காளி ஊராட்சியில் அரசு சார்பில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளில் பணிகள் முழுமை பெறாத வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் 5 வயதுடைய சஹானா ஸ்ரீ என்ற சிறுமி கடந்த மாதம் 23ஆம் தேதி கட்டிட இடிபாட்டில் சிக்கி உயிரிழந்தார்.
இதனை அடுத்து பொதுமக்கள் நீதி கேட்டு போராட்டம் நடத்திய நிலையில் நியாயம் கிடைக்காததாலும் அடிப்படை வசதிகளை செய்து தராததாலும் பொய்கை கொடி கன்னியானத்தம், காளி ஊராட்சி, கிடாதலைமேடு, செட்டித்தோப்பு, அதிமான புருஷன், சிறுநாங்கூர் உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி சுதந்திர தின விழாவை புறக்கணித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தாலுகா காளி ஊராட்சி பொய்யக்குடி கிராமத்தில் அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. ரோட்டு வசதி எதுவும் கிடையாது, கழிப்பிட வசதியும் கிடையாது. மக்கள் எல்லாம் வயவழிக்கு அங்கேயும் இங்கே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் உதவி செய்யணும். இப்போ கவர்மெண்ட்டில் வீடு கட்டி கொடுத்த வீடு தரமற்ற வீடாக கட்டி பாதியிலே நிற்கிது. அந்த வீட்டை கட்டவே முடியல, கட்டவும் வரல, பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். அதனால் சுதந்திர தினத்தை அன்னைக்கு இன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றி நாங்கள் முற்றுகை புறக்கணிக்கிறோம். அதை மட்டும் திருப்பி சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? சுதந்திர தினத்தை அன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றி புறக்கணிக்கிறோம். கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா? போகல. மயிலாடுதுறை தாலுக்கா காளி ஊராட்சி பொய்யக்குடி கிராமத்தை பேசுகிறேன். கடந்த 23ஆம் தேதி சகல என்ற சிறுமி அரசு வீடு இடிந்து உயர்ந்தது. இது சம்மந்தமாக பல அதிகாரிகிட்ட மனு கொடுத்துருக்குறோங்க. இந்த ஊரில் அடிப்படை வசதி எதுவுமே இல்லை சொல்லிட்டு. அது மட்டும் ரோடு வசதி இல்லை, சுற்காடு ரோடு கிடையாது, அனைத்து தொகுப்பீடு கட்டி பாதியாக நிற்கிது சொல்லிட்டு பல முறை மனு கொடுத்துருக்குறோங்க. இது வரைக்கும் 22 நாள் ஆகுது. எந்த ஒரு அரசு அதிகாரியுமே இந்த ஊரை திரும்பி கூட பார்க்கல. அதனால் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். நாங்கள் இந்த ஊர் சார்பாக கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாங்கள் 2030ஆம் ஆண்டிற்குள் 100 மில்லியன் டன்களுக்கு மேல் சுரங்கத்திறன் ஆகியவற்றை எட்டுவதற்கு என்எல்சி நிறுவனம் இலக்கு நிர்ணயித்து அதற்கேற்ப செயல்பட்டு வருவதாக நெய்வேலியில் என்எல்சி சேர்மன் பிரசன்னகுமார் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் கொண்டாடப்பட்ட 79வது சுதந்திர தின விழாவில் என்எல்சி சேர்மன் பிரசன்னகுமார் பங்கேற்று மோட்டுப்பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றினார். அப்போது என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் தொலைநோக்கு திட்டமான 2030ஆம் ஆண்டில் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளனர் என்றும் 2030ஆம் ஆண்டிற்குள் 10 ஜிகாவாட் அனல் மின் திறன் கொண்ட 10.1 ஜிகாவாட் எரிசக்தி திறன் மற்றும் 100 மில்லியன் டன்களுக்கும் மேல் சுரங்கத்திறன் ஆகியவற்றை எட்டுவதற்கு நிறுவனம் இலக்கு நிர்ணயித்து அதற்கேற்ப செயல்பட்டு வருவதாக என்எல்சி சேர்மன் பிரசன்னகுமார் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பீமாநெறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கிராம ஊராட்சிகளில் சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பீமாநெறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற அலுவலர் தங்கராசு முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் ஊராட்சியின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிராம சபை கூட்டத்தில் பஞ்சாயத்து செயலாளர் மைக்கேல் ராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி சஜிதா சுப்பிரமணியம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஊராட்சி அரசின் திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சுதந்திர தின விழாவையொட்டி ரத்த தான முகாம் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி விஎன் பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு யங்ஸ்டர் கிரிக்கெட் கிளப், வடுகப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம், சேலம் அரசு மருத்துவமனை ஆகியவை இணைந்து 32வது ரத்த தான முகாமை நடத்தியது. முகாமிற்கு வடுகப்பட்டி வட்டார மருத்துவ அலுவலர் வைத்தீஸ்வரன் தலைமை தாங்கினார். முகாமை டாக்டர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். முகாமில் நகராட்சி கவுன்சிலர் சண்முகம், சுரேஷ்குமார், பாமக நகர செயலாளர் ஐயப்பன் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினர். சேகரிக்கப்பட்ட ரத்தத்தை சேலம் அரசு மருத்துவமனை ரத்த வங்கியின் பொறுப்பாளர் டாக்டர் லதா பெற்றுக்கொண்டார். 79வது சுதந்திர தின விழா அன்று தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மதுரை ரயில் நிலைய சந்திப்பின் 4வது நடைமேடையில் ரயில் ஆர்வலர்கள் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்லும் பகல் நேர அதிவிரைவு ரயிலான வைகை எக்ஸ்பிரஸ் கடந்த 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது. பிற ரயில்களோடு ஒப்பிடுகையில் இந்த ரயிலின் பயண கட்டணம் மிக மிக குறைவாக உள்ளது. இந்நிலையில் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட ரயில் பயணிகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் போக்குவரத்தாக திகழும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 48வது பிறந்த நாளை கொண்டாடியது.
மதுரை ரயில் நிலைய சந்திப்பின் 4வது நடைமேடையில் அதிகாலையில் 6 மணி அளவில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் இன்ஜின் முன்பாக ரயில் ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பணிபுரிந்த மற்றும் பணிபுரிகின்ற தொழில்நுட்ப பணியாளர்களையும் ரயில்வே ஊழியர்களையும் பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினர். கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வாகனங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை தரையில் கொட்டி அளித்தனர். 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மதுபான கடைகளுக்கும் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி தமிழக பகுதியில் விற்பனை செய்வதை தடுக்க கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து வரும் பேருந்து, கார், ஷேர் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அங்கேயே தரையில் கொட்டி அளித்தனர். தொடர்ந்து மது கடத்தலில் ஈடுபட்டவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவில் 103 நிமிடங்கள் உரையாற்றி சாதனை படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதுதான் மு.க. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2021இல் மணிப்பூர் ஆளுநராகவும் நாகாலாந்து ஆளுநராக பதவி வகித்து வந்த இல கணேசன் மறைவு. மேற்கு வங்காளத்தில் லாரியின் மீது பேருந்து மோதிய விபத்தில் பீகாரை சேர்ந்த பக்தர்கள் 10 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.